வந்து நயினாதீவு நாகபூசணி அம்மனுடைய கொடியேற்றம். நாங்க நயினாதீவுக்கு கிட்ட வந்து வருகை தந்துட்டோம். வருகிட்டு தான் உள்ள போறோம். எல்லாருக்குமே வணக்கம். நாங்க இப்ப இருக்கிறோம் வந்து குறிகட்டுவான்ல. இன்றைக்கு இந்த வீடியோல என்ன விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க இப்ப போக போறது நயினாதீவு நாகபூசணி அம்மன். இன்றைக்கு வந்து நயினாதீவு நாகபூசணி அம்மனுடைய கொடியேற்றம். இதுவரைக்கும் நான் இந்த விடயத்தை வந்து வீடியோக்குள்ள தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நேர்ல பார்க்க போறோம். அந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதா இன்றைக்கு இந்த காணொலியா இருக்க போகுது. நிறைய மக்களினுடைய வருகையை இங்க வந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்க போவோம், போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். நயினாதீவுக்கு 1 வருடங்களுக்கு பிறகு வரேன். எப்படி இருக்கு அப்படின்றத சுத்தி பார்ப்போம். அந்த விடயத்தை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்றதா இந்த காணொலியா இருக்க போகுது. யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிகட்டுவான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது எங்களால அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதல் வந்து இந்த இடங்கள் எல்லாம் அப்படி இல்லை. இப்ப வந்து கட்டமைச்சு ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்புக்கு கொண்டு வரதை எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நாங்க உள்ள போவோம். போயிட்டு படகுல தான் பயணம் செய்யணும். அந்த விடயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். வாங்க போகலாம். அதாவது லைன்ல நின்று தான் போக வேண்டியிருக்கு. பாருங்க இவ்வளவு மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நயினாதீவு நாகபூசணி அம்மனுக்கு தான் வந்து போறாங்க. ஸோ வரிசையில நின்று தான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது. நான் நினைக்கல கொடியேற்றத்துக்கு இப்படின்னு சொன்னா தேர் தீர்த்தத்துக்கு எல்லாம் எவ்வளவு மக்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் போவோம், போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி. நயினாதீவுக்கு போறதுக்காக படகுல ஏறதுக்கு கிட்ட வந்துட்டோம். பாருங்க இவ்வளவு மக்கள் போய்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் மக்களினுடைய வரவை வந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்க படகுல ஏறிட்டு உங்களோட வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன். நாங்க பயணம் செய்ய போற படகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான். உங்களுக்கு அங்க தெரியுது பாருங்க நயினாதீவு. ஜூம் பண்றேன்னு பாருங்க, அங்க தெரியுது நயினாதீவு. நாங்க அந்த இடத்துக்கு தான் இந்த படகுல வந்து போக போறோம். ஓகே, நாங்க நயினாதீவு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதாவது நாகபூசணி அம்மனை தரிசிக்கிறதுக்காக நாங்க படகுல வந்து போய்கொண்டிருக்கிறோம். பக்தர்களினுடைய வரவு அதிகமா இருக்கிறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகமான காத்து வந்து அடிச்சு கொண்டிருக்கிறதுனால நான் எதிர்பார்த்தேன் கடலினுடைய கொந்தளிப்பு பயங்கரமா இருக்கும்னு சொல்லி. ஆனா அவ்வளவு பெரிய கடல் கொந்தளிப்பு இல்லைன்னு சொன்னா, இது காலை நேரம் அப்படின்றதுனால இல்லையோ தெரியல. மதியம் வரைக்கையும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப வந்து பெருசா கடல் கொந்தளிப்பு இல்லை. ஒரு நார்மலான அலையில தான் நார்மலா படகு வந்து போய்கொண்டிருக்குது. நாங்க கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். அழகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. நயினாதீவினுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, நாங்க நயினாதீவுக்கு கிட்ட வந்து வருகை தந்துட்டோம். எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கிட்ட நாங்க வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள்ல நாங்க அதுல வந்து இறங்கிட்டு தான் உள்ள போறோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பக்தர்களை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம படகு சேவைகளும் அடிக்கடி இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே, நாங்க படகுல வந்து நயினாதீவுக்குள்ள வந்துட்டோம். உள்ள போவோம், போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். நிறைய விதமான படகுகளினுடைய வரவையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கும் நிறைய விதமான பக்தர்கள் இங்கேயும் இருக்கிறாங்க, இன்னும் வருகை தந்து கொண்டும் இருக்கிறாங்க குறிகட்டுவான்ல இருந்து.
உள்ள போவோம், போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்வோம். கோபுரத்தினுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. கடவுள் கனிமதுரை பல்லாண்டு பரப்பு வேண்டி பின் அண்டி கடத்தில் பெருமானே எனக்கென்றோ தலைவரும் நான் கேட்கவில்லை உனக்கெல்லாம் உண்மையை ஒருபோதும் மறந்ததில்லை சிலர் கொண்டு தீக்கிழைக்கும் தீயதாம் சீலமுற வேண்டும் இருக்குது. நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. உள்ள வந்துட்டோம். இப்பதான் பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இனிதான் கொடியேற்றம் இருக்குது. உள்ள போகலாமா அப்படின்னு சொல்லி தெரியல. உள்ள போக முடிஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு கொடியேற்றம் காட்டுறேன். உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கான அனுமதி இல்லை. வெளியில இருந்து முடிச்சா கொடியேறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். எங்களால பார்க்க முடியும், அதை உங்களுக்கு வீடியோவா காட்ட முடியுமான்னு சொல்லி தெரியல. முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அதை காட்டுறேன். இப்ப நாங்க உள்ளுக்குள்ள நிக்கிறோம். பாருங்க இவ்வளவு பக்தர்களுடைய வரவை இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது முன்னுக்கு நந்தி வைக்கப்பட்டு நந்தி அம்மனை பார்த்து கொண்டிருக்கிறவாறு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே சிறப்புன்னு சொல்லலாம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இரண்டு பக்கங்கள்லையும் வாழையில கட்டப்பட்டிருக்கு. வாழைக்குள்ள கட்டப்பட்டு ஒரு திருவிழாவுக்காக அம்மன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது.
वंदे ललाटराजतवितं शिवयोगयोग्यं कुन्देन्दुकं सवसितोज्ज्वलनन्दिकेशं दीक्षासृङ्गाः शीघ्रवेदपादाः देवी वाहनाः देवी अभिमुखस्थिताः हेमकिङ्किणिनूपूरः तवरणद्गनायमानः मुगला रघुबर भागकम्बालिवाद माधगरिप्रियाः नरकतमाणिक्य विरजितरक्तमाल्यान् बन्धपट्टयोगीकृत मुखाभरण पूर्वोचनादितिलककर्णसामर स्फुरितकपोलमण्डलाः धनं मे ऋषतां देवी सर्वकामां च देहि मे पद्मनने पद्मविपद्मवक्त्रे पद्मप्रिय ஓகே, நயினாதீவு நாகபூசணி அம்மன் வந்து கொடியேறிட்டுது. நீங்க நேரடியா காணொளி மூலமா வந்து பார்த்திருப்பீங்க.
ஸோ நாங்க இப்ப ஆலயத்தை வந்து சுத்தி பார்க்க போறோம். என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, என்னன்னு சொன்னா 1 வருடம் ஆகிட்டது ஆலயத்தை வந்து நாங்க சுத்தி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத உங்களுக்கு சுத்தி வந்து காட்டுறேன். எப்படின்னு சொல்லி பாருங்க. கடுமையான முறையில வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. நாங்க வெளிக்குள்ள போறோம், சுத்தி பார்த்துட்டு முடிஞ்சா அன்னதானம் சாப்பிட்டு நாங்க வெளியே அதாவது பெரிய ஒரு பரப்பளவுன்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஆலயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய வெற்றாப்பளை கண்ணகியம்மனா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா எங்களுடைய இப்ப கொடியர் இருக்கக்கூடிய தாந்தோன்றீஸ்வரமா இருக்கலாம். அப்படி இந்த நயினாதீவு நாகபூசணி அம்மனுக்கும் வந்து ஒரு புதுமை நிறைந்த அம்மன் சொல்லலாம். இங்க வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர் தீர்த்தத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொடியேற்றத்திலேயே இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. தேர் தீர்த்தத்துக்கு எல்லாம் வந்தோம்னு சொன்னா இதை விட மக்கள் அலைமோதுறது எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆலயத்துக்கும் எல்லா இடங்கள்ல இருந்தும் வருவாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல நாகவிகார் இருக்கிறதுனால எங்களுடைய சிங்கள மொழி மக்களும் இந்த ஆலயத்துல வந்து கலந்து கொள்றதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நயினாதீவு நாகபூசணி அம்மனுடைய கொடியேற்றம் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இவ்வளவு விடயம் தான். நாங்க வெளிக்கிற போறோம், டைம் ஆகிட்டது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு முறை நயினாதீவுக்கு வர சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னா வந்து காணொலி எடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன். தேருக்கும் தீர்த்தத்துக்கும் வர முடியுமான்னு தெரியலன்னு சொன்னா எங்களுடைய ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரமும் தேரும் தீர்த்தமும் வரதுனால நயினாதீவுக்கு வர முடியுமான்னு தெரியல. வர முடிஞ்சா கண்டிப்பா காணொலி எடுத்து காட்சிப்படுத்துவேன். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.